ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ரங்கநாச்சியார் கோடை திருநாள் பூச்சாற்று உற்சவ முதல் நாள் நிகழ்ச்சிகள் அதிவிமரிசையாக நடைபெற்றன. ஸ்ரீரங்க நாச்சியார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி மரியாதை சேவித்து பின்னர் மூலஸ்தானத்தை பிரகாரமாக வலம் வந்து வெளிக்கோடை மண்டபத்தை சென்றடைந்தார். பின்னர் பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. மாலை நேரத்தில் மழை பெய்ததால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டனர். மேலும் சாலையோர கடைகளில் வியாபாரம் பாதிக்கப்பட்டதுடன் சாலைகளில் சென்ற மக்கள் ஆங்காங்கே ஒதுங்கும் நிலை ஏற்பட்டது. மழையின் காரணமாக கூடலூரில் கடும் குளிர் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சேலம் இளம்பிள்ளை அருகே பெருமாக்கவுண்டன்பட்டி அரசு மாதிரிப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேர்க்கைக்காக பெற்றோர்கள் பெருமளவில் குவிந்தனர். மொத்தமுள்ள 80 இடங்களுக்கு 172 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தனியார் பள்ளி மாணவர்களும் இடம் கோரி அவர்களின் பெற்றோர் திரண்டதால் அரசு பள்ளி பெற்றோருடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் நிலவியது. இறுதியில் பள்ளி மேலாண்மை குழுவின் ஒப்புதலோடு பெற்றோர்கள் முன்னிலையிலேயே குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து காலையில் இருந்து நீடித்த பரபரப்பு முடிவுக்கு வந்தது. கேரள மாநிலம் குமுடி அருகே முழுமையாக வளர்ந்த கஞ்சா செடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. கேரள காவல்துறையினர் ஆபரேஷன் டுபான் தி நார்கோ ஹண்ட் என்ற சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கரையில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 1 மீட்டர் உயரம் வளர்ந்திருந்த கஞ்சா செடி கண்டறியப்பட்டது. உடனடியாக அந்த செடியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குற்றச் செயல்களை தடுக்கும் வகையில் பொருத்தப்பட்ட 50 கண்காணிப்பு கேமரா செயல்பாட்டினை மாவட்ட எஸ்பி தொடங்கி வைத்தார். ஊர்காவல் படை திட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 2850 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக களியக்காவிளை காவல் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்ட 50 கண்காணிப்பு கேமரா செயல்பாட்டினை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தனுஷ்கோடியில் 800 மீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்ட கடல் அரிப்பால் 62 ஆண்டுகளுக்கு பின் வெளியே தோன்றிய கட்டுமானங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து மகிழ்ந்தனர். 1964ஆம் ஆண்டுக்கு முன்பாக தனுஷ்கோடியில் கட்டப்பட்ட கான்கிரீட் குழாய்கள் கட்டடத்தின் தரைத்தளங்கள் வெளியே தெரியும் நிலையில் அதை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்தனர். தமிழக அரசின் விவசாய கடன் தள்ளுபடி காதில் பூ சுற்றும் ஏமாற்று வேலை என கூறி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காதில் பூ சுற்றியபடி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே செல்ல முற்பட்ட அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் காதிலிருந்து பூவை எடுத்துவிட்டு உள்ளே செல்ல அறிவுறுத்தினர். ஆனால் காதிலிருந்து பூவை எடுக்க மறுத்த அவர்கள் அலுவலக வாயிலிலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மாவட்ட வருவாய் அலுவலர் புண்ணியகோடி நேரில் வந்து விவசாயிகளிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டார். சென்னை எருக்கஞ்சேரி பகுதியில் மின்மாற்றி ஒன்று திடீரென தீப்பிடித்து மளமளவென எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்மாற்றி அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ தீப்பற்றி எரிந்து சாம்பலானது. குடியிருப்பு பகுதிகளுக்கும் தீ பரவியதால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அவசரமாக அப்புறப்படுத்தினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தாவேகா வாக்குறுதியின்படி சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி பெரம்பலூரில் விவசாயிகள் கையில் திருவோடு ஏந்தி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அவலூர்பேட்டையில் விவசாயிகள் கைகளில் நெற்கதிர்களை ஏந்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள அக்கரை செங்கப்பள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட விவசாயிகள் வரும் 15ஆம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். கண்மாயை மீட்டுத் தாருங்கள் என தாம்பூலத்தட்டுடன் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரை மறித்து மனு அளித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மதகுப்பட்டி அருகே உள்ள புஷ்துதி கண்மாயை தனிநபர் ஒருவர் வங்கியில் அடமானம் வைத்து கோடிக்கணக்கில் கடன் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய அந்நபர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினார்.
புஸ்துதி கம்மாயின்னு அந்த காலத்துலேருந்து புஸ்துதி கம்மாயத்தான் இருக்குது. புஸ்துதி கம்மாயின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா தனிநபர் பேரில் பட்டா இருக்கும், ஆனால் அது வந்து இண்டிவிஜுவல், அதாவது இல்லாமல் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இருக்கும். அது பொதுமக்கள் நிறைய பேர் பயன்படுத்தி வர்றாங்க. அந்த நிலத்தை தனிநபர் ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்காரு. மொத்த மதிப்பு 25 கோடி. எல்லாரும் சொல்லி வர்றாங்க மற்ற அரசு வந்து 52 அரசியல் புரட்சியை மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு டவுட்டாக இருக்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 80 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த மான் உயிருடன் மீட்கப்பட்டது. குருசாமிபாளையம் அருகே விவசாய நிலத்தில் அமைந்துள்ள 80 அடி ஆழ கிணற்றில் 40 அடிக்கு தண்ணீர் இருந்தது. அவ்வழியாக வந்த மான் ஒன்று இந்த கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரமாக போராடி மானை உயிருடன் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் கைப்பிடியில் மறைந்திருந்த குட்டி பாம்பை தீயணைப்பு வீரர்கள் அப்புறப்படுத்தினர். இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு கடைக்கு சென்ற நிலையில் அதன் கைப்பிடியில் பாம்பு புகுந்துள்ளது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தின் கைப்பிடியை கழற்றி குட்டி பாம்பை வெளியேற்றினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆந்திர மாநில பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் செய்து வைப்பதாக கூறி 6000 ரூபாய் பறித்து ஏமாற்றிய இளைஞர் பிடிபட்டார். நேற்று முன்தினம் கோவில் ஊழியர்களிடம் சிக்கிய பொழுது அவர் தப்பியோடிய நிலையில் கோயில் இணை ஆணையர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த திருமலை செல்வன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே சூறைக்காற்றில் ஆலமரம் விழுந்ததால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் சேதமடைந்தது. சுசையாபுரம் பகுதியில் விநாயகர் கோயில் அருகே இருந்த ஆலமரம் சூறைக்காற்று வீசியதைத் தொடர்ந்து வேரோடு சாய்ந்து விழுந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் பொதுமக்கள் உதவியுடன் அதனை அப்புறப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற 2 ஆட்டோக்கள் திருத்துறைப்பூண்டி சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகின. காயமடைந்த குழந்தைகள் உடனடியாக மீட்கப்பட்டு முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பட்டி அருகே விண்ணமங்கலம் வெண்ணாற்றின் குறுக்கே இருந்த பழைய பாலம் பழுதடைந்ததால் கடந்த ஆண்டு சுமார் 29 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகள் தொடங்கின. 265 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்ட இப்பாலத்தின் கட்டுமான பணிகள் தற்பொழுது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நடப்பு டிசம்பர் மாதத்திற்குள் பணிகளை முழுமையாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவையில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மாலையில் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ரயில் நிலையம், காந்திபுரம், உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்டர் சாலை வழியாக வெளியேறும் கழிவுநீர் கொடைக்கானலின் அடையாளமாக விளங்கும் இந்த ஏரியில் கலக்கிறது. இதனால் நட்சத்திர ஏரி மாசடைந்து வருகிறது. துர்நாற்றம் வீசுவதோடு எழில் கொஞ்சம் இயற்கை அழகை இழந்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளின் தொடர் போராட்டத்திற்கு பின்னர் நெல்லை மாநகராட்சி மேயர் அறையில் அவரது இருக்கைக்கு மேல் முதலமைச்சரின் புகைப்படம் மாட்டப்பட்டது. ஆனால் தற்போது மேயர் தனது முக்கிய இருக்கையில் அமராமல் அருகில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து அலுவல் பணிகளை கவனித்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேயர் தரப்பில் எங்கு அமர்ந்து பணி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. டிராக்டர்களுக்கு சாலை வரி, ஜிஎஸ்டி மற்றும் தேசிய பேரிடர் வரியை நீக்க வலியுறுத்தி தஞ்சை மற்றும் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. கும்பகோணத்தில் பேரணியாக வந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் திரண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சிஐடியு மாநில குழுவினர் சந்தித்து 9 அம்ச கோரிக்கைகளை அடங்கிய விரிவான மனு வழங்கினர். அதில் அனைத்து பிரிவு தொழிலாளர்களுக்கும் மாதம் குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாயை நிர்ணயம் செய்ய வேண்டும், 8 மணி நேர வேலை முறையை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச கூலி என்பது தமிழகத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்படாமலே இருக்கிறது. அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தினசரி 2 கோடி மக்கள் பயன்படுத்தும் 21,527 பேருந்துகளை நேரத்திற்கு இயக்குதல், தூய்மை பராமரிப்பு மற்றும் கட்டணமில்லா சலுகை பயணங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஓட்டுநர்கள் அலைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்கவும், வழித்தட உணவகங்களில் உணவின் தரத்தை கள ஆய்வு செய்து மேம்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை ஒன் ஆப் செயலியில் வாய்ஸ் கமாண்ட் வசதி மற்றும் பேருந்துகள் வரும் நேரத்தை அறியும் வசதிகளை உருவாக்கவும் உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுப்படுகையில் ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் குதூகலமாக பறந்து திரிவது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இனப்பெருக்க காலம் என்பதால் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஒரே இடத்தில் திரண்டு காணப்படுவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. குறிப்பாக காலை நேரங்களில் செடிகளை சுற்றி அவை பறக்கும் காட்சி கண்களுக்கு விருந்தளித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சுற்றுச்சுவரை அகற்ற மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் பொதுமக்கள் தாங்களாகவே கடப்பாறையால் இடித்து அகற்றினர். கிருஷ்ணாபுரம் ஓடை கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுற்றுச்சுவரை அகற்றுவதற்காக பொதுமக்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடப்பாறை மற்றும் சுத்தியலை கொண்டு சுற்றுச்சுவரை இடித்தனர். விழுப்புரம் கோட்டக்குப்பத்தில் மயானம் தொடர்பாக ஆதி திராவிட மீனவ மக்களிடையே மோதல் நீடிக்கும் நிலையில் வானூர் தொகுதி திமுக எம்எல்ஏ கௌதம் சர்ச்சைக்குரிய பகுதியை நேரில் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் மாவட்ட ஆட்சியருடன் பேசி இரு தரப்பினருக்கும் பாதிப்பின்றி சுமூக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருவள்ளூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன் மாணவிகளை தரக்குறைவாக பேசி கைதான பெண் மீண்டும் அரசு மருத்துவரை தரக்குறைவாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டார். கனகம்பாச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த மதுமிதா என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் பள்ளி மாணவிகளை தரக்குறைவாக பேசியதாக கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவரை தரக்குறைவாக பேசி பணி செய்ய விடாமல் தடுத்ததாக மருத்துவர் சிவகாமி சுந்தரி அளித்த புகாரில் மதுமிதா மீண்டும் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாடு முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் தனது வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக கூறி தாவேக நிர்வாகி 1000 பேருக்கு கிடா வெட்டி விருந்து வைத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் முதல்வராக விஜய் வரவேண்டி மதுரை வீரன் கோயிலில் பிரார்த்தனை மேற்கொண்டார். அதனை நிறைவு செய்யும் வகையில் கோயிலில் கிடா வெட்டி 1000 நபர்களுக்கு கறி விருந்து வழங்கியுள்ளார். இதில் தமிழக அயல்வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு, உத்திரமேரூர் எம்எல்ஏ முனிரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு பரிமாறினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேலப்பாட்ட கரிசல்குளம் ஊராட்சியில் நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி நேரில் ஆய்வு நடத்தினார். தொடர்ந்து சேத்தூர் சேவகபாண்டியர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் கவனச்சிதறல்களை தவிர்க்கும் வகையில் மாணவர்கள் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அதெல்லாம் நீங்கள் 20 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணுங்க, படிக்க முடியாது ஃபஸ்ட்டு, சரியா? உங்களோட கைக்கான மட்டும் அம்மாட்டெல்லாம் சண்டை போடக்கூடாது போகுதா? திருச்சி மாவட்டம் எடவரைப்பட்டி புதூர் அருகே 9ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் இவர் எடவரைப்பட்டி புதூர் அருகே 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் போக்சோ வழக்கில் பூபதி கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முன்விரோதம் காரணமாக டீ கடையில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்த சந்தானகுமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. சந்தானகுமாரின் வீடு மற்றும் டீ கடை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இதுகுறித்து சந்தானகுமார் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சேர்வார் ஊரணியைச் சேர்ந்த அசோக், மணிச்சரண், சபரி, அமீர் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே புதிய மின்மாற்றி அமைத்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
அஞ்சுக்கோட்டை பகுதியில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வந்த நிலையில் அங்கு புதிதாக மின்மாற்றி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு வருட காலமாக மின்மாற்றி அமைக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது இது என்ன மரமா உடனே நடுவதற்கு என அதிகாரிகள் அலட்சியமாக பேசியதாக கிராம மக்கள் குற்றஞ்சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்து அஞ்சுக்கோட்டை மங்கலக்குடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவிநாசி அத்திக்கடவு திட்டப்பணிகளை கால்நடைத்துறை அமைச்சர் கமலி ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே குன்னத்தூர் பாளையம் பகுதியில் உள்ள அவிநாசி அத்திக்கடவு திட்ட நீரேற்று நிலையம் சென்ற அவர் ஒவ்வொரு பகுதியையும் பார்வையிட்டு நீர் விநியோகம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆய்வை தொடர்ந்து விவசாயிகளின் குறைகளையும் அமைச்சர் கமலி கேட்டறிந்தார். என்னென்ன இஷ்யூ இருக்கோ நம்ம எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்போம். சரிங்களா? சும்மா நம்பிக்கை கொடுத்துட்டு போறதுல சார் முன்னாடியே தான் பேசுறேன். சார் எல்லாமே கரெக்டாக பார்த்து. சென்னை அடுத்த தாழம்பூரில் காய்கறி கடையில் தலைக்கவசம் அணிந்து வந்து கொள்ளையடித்த இருவரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணி பகுதியில் உள்ள சத்யா என்பவரின் காய்கறி கடைக்குள் நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 கொள்ளையர்கள் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று 11,000 ரூபாயை திருடிச் சென்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை தேவராயபுரம் பகுதியில் கார் விபத்தில் சிக்கியவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் மீட்டு உதவினர். தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற SP வேலுமணி தேவராயபுரம் கிராம பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து புதரில் சிக்கியது. அவ்வழியாக சென்ற SP வேலுமணி உள்ளிட்டோர் விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கரிங்கபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிறுத்த கட்டடத்தை காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருந்தலைவர் காமராஜர் காலத்திற்கு பிறகு தற்பொழுதுதான் நேர்மை என்பது அரசியலில் முக்கிய முழக்கமாக மாறியுள்ளது என்று கூறினார். காமராஜருக்கு அப்புறம் நேர்மைங்கிறது அரசியலில் முழக்கமாயிருக்கு. அதை சாத்தியப்படுத்துகிற தமிழக முதலமைச்சருக்கு இந்த முயற்சிகளுக்கு நம்ம அனைவரும் கூட நிற்கணும். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முதியோர் உதவித்தொகை கோரி வந்த மூதாட்டி ஒருவர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் இருப்பதில்லை என குற்றஞ்சாட்டினார். உடனே அந்த மூதாட்டியை தன்னுடனே அழைத்துக் கொண்டு வருவாய் அலுவலகத்திற்கு சென்று அமைச்சர் விசாரணை செய்தார். அங்கு அவர் இல்லாததால் VO-இடம் விளக்கம் கேட்ட அமைச்சர் மூதாட்டிக்கு உடனடியாக முதியோர் உதவித்தொகை கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து புதிய மாவட்ட ஆட்சியர் சரவணனுடன் MLA சௌமியா அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை இணைப்பு திட்டத்தை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். அந்த திட்டம் அப்படியே இருக்குது, அதுக்கு பணமும் இருக்கு, ஆனால் அதை விரைவாக முடிக்க இன்னும் நேரம் ஆயிடுச்சு. அதனால் அதை கொஞ்சம் விரைந்து முடிக்க அவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்ட தேசிய கொடி பலத்த காற்று காரணமாக கிழிந்ததால் உடனடியாக கீழே இறக்கப்பட்டது. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 24 மணி நேரமும் பறக்கச் செய்யும் வகையில் பிரம்மாண்ட தேசிய கொடி ஞாயிற்றுக்கிழமை ஏற்றப்பட்டது. உயரமான கொடிக்கம்பத்தில் பட்டொளி வீசி பறந்த அந்த கொடியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இந்த நிலையில் பலத்த காற்று வீசியதால் 24 மணி நேரத்திற்குள் தேசிய கொடி கிழிந்தது. இதையடுத்து உடனடியாக கொடி கீழே இறக்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி அருகே யானை தாக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சூரியநெல்லியில் வசித்து வந்த 37 வயதான மாரி என்பவர் தனது 11 வயது மகனை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். பனிமூட்டம் காரணமாக சாலையின் குறுக்கே நின்று கொண்டிருந்த 2 யானைகளை அவர் கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதில் ஒரு யானை திடீரென்று தாக்கியதில் மாரி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வனத்துறையை கண்டித்து பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சிறுத்தை ஒன்று பட்டப்பகலில் மரத்தின் மீது படுத்து ஓய்வெடுத்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உபதலை பழத்தோட்டம் பகுதியில் உள்ள ஒரு மரத்தின் மீது சிறுத்தை படுத்திருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சிறுத்தை மரத்திலிருந்து குதித்து தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதிக்குள் சென்றது. இதையடுத்து இந்த பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தாயை பிரிந்த குட்டி யானை ஒன்று குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே சுற்றித் திரிந்தது. கடந்த ஓராண்டுக்கு முன்பு பிரிந்ததாக கூறப்படும் 1.5 வயது குட்டி யானை கவி நரசிம்மர் கோவில் அருகே உள்ள தனியார் விவசாய பண்ணைக்குள் நுழைந்தது. இதனை கண்ட மக்கள் குட்டி யானைக்கு கரும்பு மற்றும் வாழைப்பழங்களை வழங்கினர். சாதுவாக இருந்த யானையும் பொதுமக்களிடமிருந்து உணவை பெற்று சாப்பிட்டது. தகவல் அறிந்த வனத்துறையினர் குட்டி யானையை தாயுடன் சேர்த்து வைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சீக்கராயபுரம் ஊராட்சியில் உள்ள லீலாவதி நகரில் மின் கம்பங்கள் மிக தொலைவில் நடப்பட்டுள்ளதால் மின் கம்பிகள் கையெட்டும் உயரத்தில் தொங்கி ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றன. இதனால் லேசான காற்று வீசினாலும் ஒயர்கள் ஒன்றோடு ஒன்று உரசி அடிக்கடி மின் துண்டிப்பு ஏற்படுவதாகவும் இரவு நேரத்தில் மின்சாரம் போனால் காலை வரை வருவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் மின்வாரியம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நகரப் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் நள்ளிரவில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் குழந்தைகள் அவதியடைந்தனர். குளித்தலை நகரப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே நள்ளிரவு நேரங்களில் குறைந்த மின்னழுத்தம் ஏற்பட்டு வந்தது. மணத்தட்டை, சுங்ககேட், கடம்பர் கோவில், பேருந்து நிலையம், பஜனை மடம், ஆண்டார்கோவில் தெரு, வைசியாள் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பெரிதும் சிரமத்திற்காளாகினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட அரசு மருத்துவமனையை முழுமையாக செயல்படுத்த வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனையில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட கட்டடத்திற்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும், மருத்துவ அலுவலர், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதலே சாரல் மழை பெய்தது. பலத்த காற்று வீசியதால் ஏரிச்சாலை அருகே மரங்கள் முறிந்து விழுந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சாலையின் குறுக்கே முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகரில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். தாளமுத்து நகரில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது தாவேக நிர்வாகி ராம்குமார் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து லாட்டரி சீட்டுகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பள்ளி மாணவியிடம் அத்துமீறி நடந்த இளைஞரை காவலர்கள் தேடி வருகின்றனர். வண்ணாந்துறை விளை பகுதியைச் சேர்ந்த வினீத் முத்துராஜ் என்ற 23 வயது இளைஞர் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியிடம் அத்துமீறி நடந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் காவலர்கள் மாணவியிடம் விசாரணை நடத்தினர். மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முத்துராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவலர்கள் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. தமிழ்நாடு சக்கர நாற்காலி சங்கம் மற்றும் தனியார் பல்கலைக்கழகம் இணைந்து 4 நாட்கள் நடத்தும் இத்தொடரில் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த 90க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் வளநாடு அருகே அனுமதியின்றி மணல் அள்ளிய லாரி மற்றும் ஜேசிபி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வேம்பனூர் அருகே உள்ள குளத்து பகுதியில் தனிப்படை காவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் உரிய அனுமதியின்றி லாரிகள் மூலம் மண் அள்ளுவது தெரியவந்தது. வேங்கையா, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நந்தகுமார் ஆகிய 3 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து ஜேசிபி, 2 டிப்பர் லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சென்னையில் தங்கி கல்லூரியில் படித்து வந்த மகன் விடுமுறைக்காக பொள்ளாச்சிக்கு புறப்பட்டு மாயமான நிலையில் 85 நாட்களாக காணவில்லை என்று தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்துள்ளார். ஆத்து பொள்ளாச்சியைச் சேர்ந்த விமல் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அன்று சென்னையில் இருந்து ரயிலில் ஊருக்கு புறப்பட்ட நிலையில் மாயமானதாக கூறப்படுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என தாயார் புவனேஸ்வரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார்.